ஸோ மக்களே, ஒரு காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்னு சொன்னாலே அது வந்து யூனிகார்ன் மட்டும்தான். ஸோ இதோட ரிலேபிலிட்டிக்கும் கம்ஃபர்டபுளுக்கும் பேர் போன ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டி இந்த 2025 என்னென்னலாம் அப்கிரேட்ஸோடு வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறது ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த ஹோண்டா பொம்மனஹள்ளி. ஸோ இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெங்களூரில் வந்து ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அனந்த ஹோண்டா வந்து பொசோ ரோடு ஆகட்டும், அதே மாதிரி பொம்மனஹள்ளி ஆகட்டும், HSL ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி ஏதாவது உங்களுக்கு வந்து என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸை பற்றி வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ லுக்ஸில் வந்து பெருசாக எந்த ஒரு மாறுதல்களுமே இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் நமக்கு 2025 இது வந்து ஒரு வயசே ஆகாத ஒரு டிசைன் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த காலத்துலேருந்து 2004 இந்த காலகட்டம் வரைக்குமே பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னாலும் இந்த 2025 இந்த டிசைன்ஸை வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக சேஞ்சஸ் வந்து கம்பெனிஸும் வந்து கொடுக்கல. ஸோ கம்பெனி வந்து கொடுத்தாலுமே இதில் வந்து ஓவர்டானாக தான் கண்டிப்பாக தெரியும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்யூட்டர் டிசைன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த யூனிகார்ன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக மார்க்கெட்டில் வந்து இருக்குது. பெரிய சேஞ்சஸ் வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து பிராண்ட் வந்து பண்ணலை. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாக்காட்டியும் ஸோ மக்களுக்கு வந்து இது ஒரு ஃபெமிலியரான பைக்காக வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ஜின் டைப்பில் வர ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வந்து இதுதான். ஸோ கிட்டத்தட்ட அந்த போர் அண்ட் ஸ்டோக் வந்து லென்த் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் இன்ஜினால் நமக்கு வந்து காம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த 150cc to 160cc வந்து ஸ்போர்ட்டியர் டைப்பில் வந்து மூவ் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து யூனிகார்ன் வந்து அந்த நமக்கு வந்து கம்ப்யூட்டர் அந்த ஒரு இதுலேயே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்டி சைடில் வந்து போகலை. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வண்டிங்க மட்டும்தான் அவங்க வந்து ஸ்போர்ட்டியர் லைனில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து இந்த 2025 கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ பாருங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல இந்த வண்டியில் கொடுத்துருக்க சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் தான். நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு LED செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு இதில் கொடுத்துருக்க செகண்ட் சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த Type-C சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஹோண்டா ஆக்டிவா ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் கொடுத்துருக்க அதே சார்ஜிங் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 3 சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்பர் 4 எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து நமக்கு முன்னே வந்து அந்த குரோம் ஃபினிஷில் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ சில்வர் கலரில் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான சேஞ்சஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு OBD2Bக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எமிஷன் நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அதாவது எமிஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் பழைய வெர்ஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது வந்து OBD2Bக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கிறதுனால. ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க மீட்டர் கன்சோல் பற்றி வந்து பார்த்துருவோம், என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து. ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே RPM மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் லெவல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஹோண்டா வண்டியில் எல்லாத்துலேயுமே இந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பேட்டரி வந்து நமக்கு ரியல் டைமில் வந்து சார்ஜ் ஆகுறத இங்கேருந்தே மானிட்டர் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ 16 வரைக்குமே இது வந்து போகுது, 14, 15, 16 அப்படின்னு வந்து அந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன்,
இந்த வண்டி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டிபெண்ட் தான். இதில் இருக்க ஒவ்வொரு சென்சாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ அதனால் இன்கேஸ் பேட்டரி வந்து நமக்கு ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சென்சார் வந்து ஃபெயிலியர் ஆகும். சென்சாரோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான சென்சார்ஸ் தான். ஸோ பேட்டரி வந்து நீங்கள் எப்பயுமே ப்ராப்பராக வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிஸ்பிளேயே நமக்கு ஆன் போர்டில் வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரிப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து போயிட்டு இருக்கு அது வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பேட்டரி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரிமைண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை டாகிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இப்போ வந்து டாகிள் பண்ணி பார்த்த வரைக்குமே இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ சர்வீஸ் ரிமைண்டர் மேபி நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல செக் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து நான் பட்டன்ஸை வந்து டாகிள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சர்வீஸ் ரிமைண்டருக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கல. பட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் ஆகிற ஒரு ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன் கிடையாது. மொபைலோட வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவால கொடுத்துருந்தாங்க, SP125 வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து மிஸ் ஆகுது. ஏன் வந்து ஹோண்டா இதில் வந்து டிஸ்பிளே வந்து சேமாக கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸை வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து தெரியல. இதையும் மேபி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேபி 2026 ஆகும்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பிக் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க LED லைட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்பயும் வந்து ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரியரில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு ரியரில் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே ஒரு டிசைனை தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு பிரேக் லைட்ஸ் வந்து ஹாலஜன் தான். இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இதிலலாம் எந்த பெரிய மாறுதல்களுமே கிடையாது. ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க சுவிச்சஸ் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்ச் இது மூணுமே வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒரே சுவிட்சாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவே ரைட் சைடில் நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்டார்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா SP125 ஆக்டிவாக வந்து அப்கிரேட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபியூச்சர் வந்து கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து கிடையாது. நீங்கள் கில் சுவிட்ச் வச்சு மட்டும்தான் வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த யூனிகார்னில் கொடுத்துருக்க டேங்க்னு பார்க்கல 13 லிட்டர் மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்கோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. பட் லுக்ஸ் வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வயசே ஆகாத டிசைன். ஒரு பர்ஃபெக்டான அந்த கம்ப்யூட்டருக்கான டிசைன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ டயர்ஸை பொறுத்து நமக்கு 80, 100, 18 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் ஆஸ் யூஸ்வல் இப்போ இருக்கிற எல்லா வண்டியிலுமே இது தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிரேக்ஸை பொறுத்து நமக்கு சிங்கிள் சேனல் ABS-ஓட வந்துடுது. ஸோ 240 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் வந்து பார்த்துருவோம். மற்றபடி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2025 இந்த கம்ப்யூட்டரில் எந்த ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அப்கிரேடேஷனுமே கிடையாது. நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூனிகார்னில் கொடுத்துருக்க ரியர் டயர் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 190, 18 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் 130 mm ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன். அதாவது 2004 காலகட்டத்திலே நமக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்த ஒரே ஒரு வண்டி இது மட்டும்தான். ஸோ கம்ஃபர்டபுள் வைஸ் இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இனி ஒரு ரைட்லேயும் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் கம்ஃபர்டபுள் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் வைஸ் கம்ப்யூட்டர் வந்து நிறைய பேர் தேடும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸை வந்து இந்த யூனிகார்ன் மட்டும்தான் எல்லா காலகட்டத்திலுமே வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரைடில் வந்து நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த செயின் கார்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கவர் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற எல்லா வண்டியிலுமே இந்த செயின் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கார்டோட கொடுக்குறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே வந்து சொல்ல முடியும். செயினில் வந்து பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காது. அதே மாதிரி நமக்கு வந்து லாங் லைஃப் வரும். ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான தேவையாக வந்து நான் இந்த செயின் கார்டை வந்து பார்க்குறேன். இந்த ஹோண்டா வண்டியில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவால் ஆகட்டும், ஷைனில் ஆகட்டும், எஸ்பியில் ஆகட்டும், நமக்கு இந்த யூனிகார்னில் ஆகட்டும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்செட் இன்ஜின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல ஆஃப்செட் இன்ஜின் அப்படின்றது என்னன்றது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாக வந்து
கம்பஷன் நடக்கும்போது போரோட ஒரு சைடில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிஸ்டன் வந்து கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, கனெக்டிங் ராட், அதில் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த சைடில் வாலில் வர ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் வந்து வண்டி வந்து ஒரு சைடு அதிகமாக ஸ்க்ராப் ஆகிறதாகட்டும், ஃப்ரிக்ஷன் ஆகட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ செகண்ட் திங், இதோட இன்ஜின் லைஃப்பை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த போரில் வந்து பிஸ்டன் வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஆயிலை வந்து டைரெக்டாக வந்து பிஸ்டனில் வந்து, அதாவது போரில் வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கிது. இதனால் வந்து நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாகுது. ஃப்ரிக்ஷன் கம்மியாகிறதுனால போரோட லைஃபுமே வந்து அதிகமாக வருது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஹோண்டா வண்டிங்க எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 70,000 to 80,000 கிலோமீட்டர் வந்து இந்த போர் வந்து நமக்கு உழைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அதை விட அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவில் சொல்லும்போது ஒரு 70,000 to 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து போர் வந்து நமக்கு வரும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாத வண்டிங்களில் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து ஒரு 40,000 to 50,000 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து போயிடும், புகை வர ஆரம்பிச்சிடும் இன்ஜின்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஹோண்டாவில் வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், அதே மாதிரி ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இந்த வண்டியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மிஸ் ஆகிறதா வந்து ஃபீல் பண்ணுறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரியரில் அட்லீஸ்ட் வந்து டிஸ்கை ஒரு ஆப்ஷனலாக வச்சு இவங்க கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து டிஸ்க்ன்ற ஆப்ஷனே வந்து இவங்க ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து கிடையாது. 160cc ஓரளவுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், அட்லீஸ்ட் வந்து இவங்க ஒரு ஆப்ஷனலாக ஒரு ஏபிஎஸ், ரியரில் வந்து டிஸ்க்கும் ஏபிஎஸும் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசனாகவும் இது வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த இன்ஜின் வந்து நமக்கு உழைக்கிறதாகட்டும், லுக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே வெல்டன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இது எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருந்தா இது வந்து இன்னொரு செல்லிங் ரீசனாக வந்து இருந்திருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியோட வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியோட சீட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 715 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 187 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் பொறுத்து நமக்கு 798 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டை பொறுத்து நமக்கு 139 kgs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ஓரளவுக்கு 139 kg வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய வெஹிக்கிள் வரும்போது கண்டிப்பாக வண்டி அலையாது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா வெயிட் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நமக்கு யூனிகார்னில் கொடுத்துருக்க இன்ஜினை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது OBD2B கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ரெடி பண்ண ஒரு இன்ஜின். ஸோ இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 162.71 cc. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9.7 kW ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், 7500 வந்து பீக் ஆர்பிஎம்மாக இருக்குது. ஸோ டார்க்குன்னு எடுத்துக்கையில் நமக்கு 14.58 Nm வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5250, அதாவது 5250 RPMலேயே வந்து இந்த பீக் டார்க் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ கண்டிப்பாக வந்து பெப்பியான ஒரு இன்ஜினாக இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நமக்கு இந்த யூனிகார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து வருது. பிளாக், கிரே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வந்து வருது. ஸோ 3 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹோண்டா யூனிகார்ன் 2025 மாடலோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையாக இருக்குது. ஸ்டில் நம்ம வந்து வீடியோ எடுக்காமல் விட போகிறதில்ல. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மந்த்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 days ஜாப் போயிட்டுருக்கோம். 4 days தான் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த சான்ஸை விட்டால் எனக்கு மறுபடியும் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிக் ஸ்டார்ட்டோட தான் வருது. ஸோ கம்பெனியில் வந்து புது அப்டேட் ஒன்று ஆயிருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சிங்கிள் கிக்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிக்கில் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. மேபி வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணாதனால வந்து இந்த 3 கிக்ஸ் எடுத்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி பேட்ரி கனெக்ட் பண்ணியிருந்தால் இதை விட சீக்கிரமாக கூட வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ எனிஹோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் மலையில் வந்து GoPro யூஸ் பண்ணதுனால என்னோடய மைக் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து மன்னிக்கவும், நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். எனிஹோ அந்த ரைடில் நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துருவோம் இதோட ரைட் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து. ஸோ இனிஷியலாகவே நான் வந்து ஓட்டும்போது நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த 160cc ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃபைன்ட் இன்ஜின் வந்து இந்த இன்ஜின் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்கொயர் இன்ஜின், அதாவது வந்து நமக்கு போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து சம அளவில்
அளவில் இருக்கிறதுனால இந்த இன்ஜினோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு வந்து லோ எண்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிட் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும், டாப் எண்ட் வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ இப்போ வர ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டியர் வெர்ஷன்ஸ்க்கு வந்து மூவ் ஆயாச்சு. பட் ஸ்டில் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே பெப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிட்டிஸில் வந்து டே டு டே ஓட்டுறதாகட்டும், ஸோ அக்கேஷனலாக ஒரு ஹைவே கொண்டு போகிறதாகட்டும், ஒரு மாதிரி ஃபேமிலி பர்பஸ்க்கு ஒரு பெட்டரான ஒரு கம்யூட்டர்னு வந்து இந்த வண்டியை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு டிராஃபிக்கில் தான் வண்டியை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ அடிக்கடி வந்து கியர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு கியர் டு இன்னொரு கியர் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்பவே கம்மி. சும்மா நீங்கள் டச் பண்ணாலே வந்து கியர் வந்து ஸ்லாட் ஆகிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த வண்டி இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கும், கம்பெனி வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் ரீவொர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வெல் ரிஃபைன்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இப்போதுக்கு வந்து கிடையாது இந்த இன்ஜினில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸோ 20 இயர்ஸாக இருக்குன்னா ஸோ யூசர்ஸ்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை ஃபீட்பேக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசால்வ் பண்ணி இப்போ ஒரு மெச்சூர்டு இன்ஜினாக தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த இன்ஜின் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே நல்லா உழைக்கக்கூடிய இன்ஜின்ஸ். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் இன்ஜின், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருந்தது, பிரேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சாஃப்டாக தான் இருந்தது. நமக்கு மோனோ ஷாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி வந்து நம்ம பேசியே ஆகணும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த சீட்டோட குஷன் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம ஹேண்டில் பார் ஹோல்ட் பண்ணுறது, நம்ம உட்கார அந்த சீட்டிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, ஓரளவுக்கு அப்படி நம்ம லாங் ரைடு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சிட்டியில் ஓட்டினாலுமே நமக்கு வந்து அந்தளவுக்கு அலைச்சலாக வந்து இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து மிக்சடாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஸ்போர்ட்டியரான ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, இது வந்து நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ அதனால் அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரி நமக்கு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவாலலாம் நம்ம உட்காருவோம் இல்லைங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீட்டிங் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே யூஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது அப்படின்றத வந்து கிளியராக சொல்ல முடியுது. ரியர் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஸோ நான் வந்து என்னால் ஹைவே கொண்டு போக முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த சஸ்பென்ஷனை வச்சு நம்மளால் ஒரு டாப் ஸ்பீடில் எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் தருது அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியல. பட் ஸ்டில் என்னால் சிட்டியில் ஓட்டின வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டே டு டே கம்யூட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த மேடு பழங்களெல்லாம் சஸ்பென்ஷன் வந்து நல்லா வாங்கிக்குது அப்படின்றத வந்து கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக பிரேக்கிங் வந்து பார்ப்போம். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து என்டியூரன்ஸ் கேலிப்பர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கலை. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் நமக்கு டிஸ்க் ஆகட்டும், ஸோ ரியரில் ட்ரம்முமே ஆகட்டும், ஸோ இது வந்து ஒரு 160cc நான் ரிவ்யூவில் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது, நார்மலான ஒரு ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைட்டிங் வந்து ரியரில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கோட ஃபீட்பேக்குமே வந்து ட்ரம் பிரேக்கில் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பைட்டிங் எல்லாம் பெருசாக இருக்கலை. ஸோ மேபி இது புது வண்டியாக இருந்ததுனாலையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் டு பி ஃப்ராங்க் வந்து இதில் வந்து நமக்கு பிரேக்கிங் வந்து பெருசாக இருக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஹோண்டா இதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன்ஸில் அட்லீஸ்ட் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்து நமக்கு ஒரு சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு 160cc நம்ம ஒரு 80 to 100 இந்த ரேஞ்சில் வந்து க்ரூஸ் பண்ணுற பட்சத்தில் ஸோ பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஹோண்டா எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிட்டு பிரேக்கிங்கில் மட்டும் ஏன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ பிரேக்கோட ஃபீட்பேக் மேபி அப்கமிங் வெர்ஷன்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக்ஸ்லாம் வண்டியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அஜைலாக இருந்தது. ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டிராஃபிக்கில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த மாதிரி வளைச்சி வந்து கொண்டு போகிறது ஈஸியாக இருந்தது, அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ வண்டியோட வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஹேண்டில் பார் வெயிட்டாக இருக்குதோ இல்லை வந்து லீன் பண்ணும்போது வண்டி வந்து வெயிட்டாக தெரியுதா, அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸுமே இருக்கல.
ஸோ ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ஓகே தான். ஸோ ஃபைனலாக சைடு மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ரிஃபைன்மெண்ட் தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே பழைய இன்ஜின். ஸோ அதனால் நல்லா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பாராட்டி ஆகணும். ஸோ அதே மாதிரி நான் நல்லா ரெவ் பண்ணி கூட பார்த்தேன் இன்ஜின். ஸோ டாப் ரெவ் லிமிட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. ஸோ உண்மையாகவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த வண்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகலாம். ஸோ ஃபைனலாக மைலேஜ் பற்றி வந்து நம்ம பேசும்போது இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு 45 to 55 அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த மைலேஜ் வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பர்சனோட வெயிட் இருக்குது, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ், நீங்கள் எந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து மைலேஜ் வந்து இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 45 to 55 அந்த ரேஞ்ச் வந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2025 இந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வாங்கலாம். ஸோ ஒரு வெல் நவுன் பிராண்ட்லேருந்து வர ஒரு வெல் நவுன் ப்ராடக்ட் தான் இது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்ஜின் லைஃப் எவ்ரிதிங் இட்ஸ் குட். மேபி சின்ன சின்ன மைனஸ் வந்து இருக்குது. ஹோண்டா மேபி ஹோப்ஃபுல்லி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிஹவ் அப்கமிங் அப்டேட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னோடய எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் தர ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களை வந்து போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்யூ. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.